அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைக்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நண்பர்களே, நாம் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். நூல் அறிமுகம்தான். ஆனால் இதுவரைக்கும் தொடாத, இதுவரைக்கும் கேட்டுறாத, இதுவரைக்கும் அனுபவித்தராத ஒரு நூலை குறித்து நான் இப்போ பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்றேன். தமிழ்நாட்டில் அரபு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மாதிரி இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் சொல்லுவாங்க. அது பயிலக்கூடிய கல்லூரிகள் சுமார் ஒரு அனுமதி பெற்று சுமார் ஒரு 450 அரபு கல்லூரிகள் இருக்குது. அதுபோல் இது ஆண்களுக்கானது. பெண்களுக்கானது சுமார் 2000க்கும் அதிகமான நிஸ்வான் மதரசா என்று சொல்லக்கூடிய பெண்கள் மதரசாக்கள் இருக்குது. அதை அந்த பெண்கள் மதரசா தனி மார்க்க அறிஞர்கள், ஒரு மஹல்லாவினுடைய நிர்வாகம், ஒரு பகுதியில் இருக்கிறவங்க, அப்புறம் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய நடத்துகிறாங்க. இதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜும்மாவில் ஸ்பீச்சே பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆய்வு நான் செஞ்சுருக்கிறேன். சுமார் 1500க்கும் அதிகமான பெண்கள் மதரசாக்களில் அரபு யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்க்குறேன். இதை யாரும் கோவப்பட வேண்டாம், இது ஆய்வு செஞ்ச ஒரு விஷயங்கள் தான். சில தனியார் அமைப்புகள்கிட்ட அது இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட மெத்தட்லேயே ஏற்கனவே இருந்த பழைய சிலபஸ் எல்லாம் தூக்கிட்டு அவங்க புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெறுமனே குரான் படித்து கொடுக்கறது, அல்லது தமிழாக்கம் இருக்கக்கூடிய சில நூல்களை படித்து கொடுக்கறதோட அவங்களுக்கு ஆலிமா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் டேஞ்சர் ஆகிக்கிட்டே சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நூல் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னாக்கா அரபு கல்லூரியில் மதரசாவில் பாடத்திட்டத்தில் இணையக்கூடிய இந்த 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், இப்படி 7 வருஷம் வரைக்கும் கூட இருக்கட்டும், இணைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு 3 வருஷத்தை தாண்டிட்டாங்கன்னாவே அரபு இலக்கணத்தில் ஒரு நல்ல தேர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். என்றாலும் கூட ஒரு ரீவைண்ட் பண்ணுறதுக்காக, திருப்பி புதுப்பிப்பதற்காக அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கல்லூரிகளில் அரபியில் பிஏ அரபிக்கு அப்சலுல் ஓமாலாம் எழுதுவாங்க, அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நூலாகவும், அடுத்ததாக பெண்கள் மதரசாவில் பயிலக்கூடிய அல்லது பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு துணையாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு அரபு இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும், அரபு மொழியை மென்மேலும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறேன். அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிறதான் இந்த நூலினுடைய பெயர். இது ரொம்ப அற்புதமான ஒரு நூலாக நான் இதை பார்க்குறேன். எந்த அளவுக்கு பார்க்குறேன்னாக்கா, எங்களுக்கு ஓரளவுக்கு அரபி தெரியும்னு வச்சுக்கோங்க. அரபி தெரிஞ்சாலும் நாங்கள் அந்த மொழியினுடைய பழக்கத்தில் இருக்கிறனால டக்குன்னு நாங்கள் அதை வாசிச்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஜபர் ஜெர் பேஸ்லாம் எங்கெங்கே வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு போயிடுறோம். ஆனாலும் சில சமயங்களில் அந்த மொழியினுடைய இலக்கணம் கொஞ்சம் எங்களுக்கு சம்டைம்ஸ் மறந்துருக்கும். ஃப்ளோவில் நாங்கள் வாசிச்சுட்டு போயிடுவோம், ஆனாலும் இலக்கணங்கள் மறந்துருக்கும். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலாகவும், கண்டிப்பான முறையில் அரபு கல்லூரி மதரசாக்களில் 1, 2, 3வது ஆண்டுகள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காகவும், அத்தோடு மட்டுமில்லாமல் மகளிர் மதரசாக்களில் பயிலக்கூடிய எல்லா பெண்களுக்குமான ஒரு பாடமாகவும், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இது அரபியினுடைய அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த நூலை உபயோகப்படுத்த முடியாது. ஒன்று, அரபியினுடைய அந்த அலிஃப் ஜெபர், அந்த அலிஃப் பே தே, அந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அரபியை கொஞ்சமாச்சு குரான் படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தான் மதரசாக்களையும் அரபு கல்லூரியிலையும் சேருவாங்க. சரியா? அவங்களுக்கான ஒரு நூலாக இதை பார்க்குறோம். அதுபோல் தனிநபராக அரபியை கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறவங்களும் கூட அந்த இலக்கணத்தை
பேசிக்கான அரபிக் லெட்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த நூலக வாங்கி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். சுமார் ஒரு 500 பக்கங்கள் இருக்குது. அற்புதமான பேப்பரு, நல்ல அட்டை, 3 பாகமாக இதை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய இந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பது வந்து ஹிபா பதிப்பகம், சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2018 2022 வரைக்கும் இந்த நூல் வந்து எனக்கு 2022 கிடச்சிது. இந்த நூல் வரைக்கும் ஒரு 3 பதிப்புகளை வந்து போட்டுட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நூலாக இருக்குது. இந்த நூலினுடைய ஆசிரியர்கள் எகிப்து அறிஞர்கள், எகிப்து நாட்டை சார்ந்த அலி அல்ஜாரிம் மற்றும் முஸ்தபா அமீன், அவங்க தான் இந்த நூலை வந்து தொகுத்திருக்கிறாங்க. அதை வந்து அழகிய தமிழுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் மாணவர்களெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக பெண்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மிக இலகுவாக எளிய முறையில் அல்லது ரொம்ப நாள் அரபிக்கில் வந்து டச் விட்டுட்ட ஆலிம்களுக்காகவும் இந்த நூலை வந்து அழகான முறையில் தமிழாக்கம் செஞ்சு கொடுத்தது வந்து சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஜமாலியா அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலவி நண்பர் ஷேக் தாவூத் மஹலரி அவங்க வந்து மிகச்சிறப்பான முறையில் கொடுத்துருக்காங்க. இது அவர்களுக்கான பல்வேறு ஆசிரியர் பெருந்தகள்லாம் அதில் வந்து பெரிய அளவில் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. யாருனாக்கா அப்துல் ரஹ்மான் ஃபாசில் பாக்கவி, அன்வர் பாஷா உலவி ஹசரத், அப்துல் பாரவி சதக்கி, இத்ரீஸ் ஜமாலி போன்றவங்களாம் நிறைய வந்து அதுக்கு இந்த நூல் வந்து உருவாக்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த நூல் குறிப்பாக போட்டிருக்காங்க. பதிப்புரையில் சொல்கின்ற பொழுது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்நஹ்வுல் வாலிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் அஃஸலுல் உலமா, தேர்வு எழுதுபவருக்காகவும் அரபு மொழியை கற்க ஆர்வமுள்ளவர்களுக்காகவும் இந்த நூல் வந்து அரபு இலக்கண நூல் வந்து இனிய தமிழில் தருவதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அரபு மொழியை கற்பதற்கு ஆர்வம் மட்டுமல்ல, அரபு கல்லூரியில் ஓதக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த நூல் கண்டிப்பாக வந்து தங்களுடைய மொழியை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து உதவும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து ரொம்ப உறுதியாக வந்து இதை வந்து சொல்ல முடியுது. அடுத்ததாக இந்த நூலுடைய முன்னுரையில் வந்து ஹஜரத் அவங்க ஷேக் தாவூத் நண்பர் சொல்கின்ற பொழுது காயிதா அப்படின்னாக்கா சட்டங்கள் இல்லையா, அந்த அடிப்படை இலக்கண சட்டம், உதாரணங்கள், ஆய்வுகள், பயிற்சி என இலகுவான முறையில் இந்த நூல் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அந்த மாதிரியான தான் இருக்குது. அதுபோல வந்து இந்த நூலில் அவர் வந்து கிதாபுன்னு சொல்றாரு, ஃப்ளோவில் வந்து கிதாபுன்னு கூட வந்துடும், பார்த்துக்கிடுங்க. ஆக்சுவலி நூல், இந்த நூலில் வந்து நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் தம்ரின்னு சொல்றாரு, அது பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறது இதை வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து இந்த நூலுக்குள்ள விஷயத்தில் வந்து போயிடுவோம். மொத்தம் 3 பாகமாக இருக்குது. முதல் பாகம் ஒரு 56 பக்கம், ரெண்டாவது பாகம் ஒரு 170 + 170 தொட்டு உண்டான பக்கம், மூணாவது பாகம் வந்து ஒரு 272 ஒரு பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்தை வந்து மொத்தம் வந்து தாண்டி இருக்குது. ஒரு பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல சொல்லிடுவோம். பக்கம் 8 இருக்குது. ஓகே, அல் ஜும்லத்துல் முஃபீதா, பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள், அதாவது முழுமையான அர்த்தங்களை தரக்கூடிய எல்லாமே அந்த இணைப்பிற்கு ஜும்லை முஃபீதா, பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு வந்து கலாமு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதில் இருந்து பாடத்தை வந்து உதாரணத்துக்கு வந்து அல் புஸ்தானு ஜமீலுன், தோட்டம் அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தோட்டம் அழகு, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி தோட்டம் அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. அதற்குண்டான இலக்கண முறைகள், அந்த அல்புஸ்தானு அந்த நூன்றது எப்படி வந்துச்சு, ஜமீலுன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற முறைகள்லாம் அப்படி சொல்கின்ற பொழுது இதுதான் பேசிக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் கலாமு. அடுத்ததாக ஒரு சொல்லக்கூடியது வந்து பலதரப்பட்ட வாக்கியங்கள், அல் அஜ்ஸா உல் ஜும்லத்தி, வாக்கிய பிரிவுகள் அப்படின்றத சொல்ற. அரபு இலக்கணத்தில் வந்து கலிமா அப்படின்னாக்கா மொத்தம் 3 வகைப்படும் வார்த்தை. அதாவது கலிமா அப்படின்னாக்கா மொத்தம் 3 வார்த்தை. எதுனாக்கா ஒன்று இஸ்மு, பெயர் சொல். அடுத்ததாக ரெண்டாவது வந்து ஃபஅலு, வினைச்சொல். மூணாவது வந்து ஹர்ஃபுன், இடைச்சொல். இந்த 3 சேர்ந்து தான் ஒரு கலிமா. இதுக்கு தான் அப்படியே வாக்கியமாக வந்து உருமாறுது அப்படின்றத நமக்கு வந்து இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இஸ்முனாவே நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு விலங்கினத்தையோ, ஒரு தாவரம், உயிரற்ற ஏதேனும் ஒன்றை சொல்கின்றது, அது வந்து ஒரு இஸ்மு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக வினைச்சொல், குறிப்பிட்ட ஒரு காலம், இறந்த காலம், வருங்காலம், எதிர்காலம்,
எப்படிப்பட்ட இந்த நிகழ்காலம் எப்படிப்பட்ட காலத்தை குறிச்சாலும் அது வந்து வினைச்சொல். ஹருஃபுன்றது வந்து வேற வார்த்தையோடு அதை வந்து சேர்கின்ற பொழுது அதற்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. இதுல இருந்து பாடங்கள் வந்து ரொம்ப அற்புதமான முறையில வந்து போய்கிட்டே இருக்குது. நான் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இது பேசிக்கான விஷயத்த சொல்லிட்டோம்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து. ஓகேவா? அடுத்ததாக வந்து பக்கம் வந்துடுறேன், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. அல் முபத்ததஉ வல் ஹபரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இது வந்து எழுவாய் பயனிலை அப்படிங்கிற ஒரு பாடத்தின் கீழே வந்து இது வந்து வருது. முபத்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். இது வந்து ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வருது. ஹபரு அப்படிங்கிறதும் கடைசி எழுத்தில் ரஃப உள்ள ஒரு பெயர் சொல். ரெண்டுமே வந்து ஒரு பெயர் சொல் தான். இந்த ரெண்டு பெயர் சொல்லும் இணைகின்ற பொழுது அது வந்து ஒரு வாக்கியமாக வந்து அமைஞ்சிருது. உதாரணத்துக்கு பாருங்க, அத்துஃபாஹத்து ஹுல்வத்துன், ஆப்பிள் ஆப்பிள் வந்து இனிப்பா இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு செய்தி. இதை வந்து நம்ம எப்படி இணைக்கிறோம்? அத்துஃபாஹத்து ஹுல்வத்துன் அப்படிங்கிறது, அதாவது ஆரம்பத்திலையும் வந்து ஒரு ரஃப வருது, கடைசியிலையும் வந்து ஒரு ரஃப உள்ள ஒரு பெயர் சொல் வந்து வருது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த முபத்ததா ஹபர் அப்படிங்கிறது வந்து பாடத்தில் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் அரபியை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து தெரியுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் சிஃபத்து மௌசூஃப் அப்படிங்கிற ஒரு பாடம். அதாவது வர்ணித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை. அது தனக்கு முன் வந்துள்ள பெயர் சொல்லில் உள்ள பண்பை அறிவிக்கும். அது வந்து தனக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது எப்படி தெரியுமா, அது எப்படியானது அப்படிங்கிறத வந்து வர்ணிக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, ஹாதா கிதாபுன் முஃபீதுன், இது ஒரு பயனுள்ள புத்தகம். ஹாதாங்கிறது முபத்ததான் ஆயிருச்சு. அடுத்ததாக வந்து கிதாபுன் அப்படிங்கிறது ஹபர். அந்த வந்து வாக்கியம் வந்து முடிஞ்சிருச்சு. கூடுதலாக இந்த கிதாப், இந்த புக்கு இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் வந்து எப்படிப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற அதை பற்றி உண்டான ஒரு வர்ணனை. முஃபீதுன், ஒரு பிரயோஜனமான புக்கு, மோசமான புத்தகம் அல்ல, இது ரொம்ப பிரயோஜனமான புத்தகம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுதான் அந்த சிஃபத்து மௌசூஃப்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நஅத்து அப்படிங்கிற மாதிரி வர்ணித்தல் அப்படிங்கிற ஒரு அரபி இலக்கணம் இருக்கு. ஸோ இந்த நூலை வந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது அதனுடைய நமக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து அரபி இலக்கணம் எப்படியெல்லாம் இருக்குது, ஒரு வாசகத்தை எப்படியெல்லாம் அமைக்கணும், என்னென்ன அந்த அதுலேயே ஆரம்பத்திலே அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை நான் கொஞ்சம் அரபிக்கிலே நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. யஅராபும் அலாமத்தும் இருக்கும், அதாவது உயிர் குறிகளும் அடையாள குறிகளும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முஅரபுன் மற்றும் மபனியுன் உடைய பாடம் வந்து பின்னாடி வந்து சொல்றாங்க. யாராபுன்றது வந்து ரஃபு, நசபு, ஜர்ரு, ஜஸ்மு, அதான் பேசு, ஜபரு, சுக்குன்லாம் சொல்றோம்ல, இதுக்குண்டான வேற பேர் தான் அரபிக்கில் வந்து இந்த பேர். இதனுடைய இதெல்லாம் எங்கெங்க வரணும், இந்த உயிர் குறிகள் வந்து எந்தெந்த இடத்துல வரணும், ரஃபா எங்க வரணும், நசபு எங்க வரணும், ஜர்ரு எங்க வரணும், ஜஸ்மு எங்க வரணும் அந்த அரபி வாக்கியத்துல, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு வந்து பொதுவாக அரபிக்கில் வந்து வெறுமனே வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த உயிர் குறிகள் வந்து இருக்கவே இருக்காது. அதை வந்து நாம தான் வந்து செட் பண்ணிக்கணும். நாம எப்படி செட் பண்ணணும்னாக்கா, நமக்கு அரபு இலக்கணம் தெரிஞ்சா தான் நம்ம வந்து அதை வந்து செட் பண்ண முடியும். அதுக்கான உண்டான பாடமாக இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா. அதை பற்றி உண்டான எல்லா விஷயங்களும் தான் மொத்தத்திலே இந்த 3 பாகத்தில் நமக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. ரைட்டா? அடுத்ததாக ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் நம்ம. 11 அடுத்து பாருங்க, மப்னி அல் மப்னியு வல் முஅரபு, மப்னி மற்றும் முஅரபுனுடைய பாடம். அதாவது எப்படி சொல்றாங்கன்னாக்கா, இதனுடைய சட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கலிமா இருக்குல்ல, அந்த வார்த்தை இருக்குல்ல, வார்த்தையை வந்து மொத்தம் 2 வகைப்படும். கலிமா மீன்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல். இதுதான் இஸ்மு, ஃபஅலு, ஹர்ஃப், இதுதான். ஓகேவா? இது வந்து 2 வகையில் இருக்கும், முஅரபுன் மற்றும் மப்னியுன். எல்லா இணைப்புகளிலும்
எதனுடைய கடைசி எழுத்து அடையாள குறியீடு மாறாமல் ஒரே நிலையாக இருக்கிறதோ, கடைசி எழுத்தினுடைய குறியீடு வந்து அப்படியே இருக்கும், எந்த சிச்சுவேஷன்ல வந்தாலும் அப்படியே இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து மப்னின்னு சொல்லுவாங்க. எதனுடைய கடைசி எழுத்தினுடைய அடையாள குறியீடு, அந்த அடையாள குறியீடு இருக்குல்ல, அது மாறுதோ அது வந்து முஅரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஹுரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் யாவுமே, இடைச்சொற்கள் யாவுமே மப்னி அப்படிங்கிறதையும் அதற்குண்டான உதாரணங்களையும் ரொம்ப அற்புதமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, தக்சீமுல் ஜம்உ, பன்மையினுடைய வகைகள். ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டது தான் வந்து பன்மைகள். அதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த பாடம்லாம். ஓகேவா? அதாவது வந்து ஜம்உ தக்சீர், முறை சாராத பன்மை. முறை சாராத பன்மை அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஒருமையினுடைய அமைப்பை விட்டு மாறி இரண்டை விட அதிகமாக உள்ளவற்றை குறிக்கக்கூடியதான் தக்சீருல் ஜம்முன்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஜம்முல் முதக்கர் சாலிமு, ஜம்முல் முஅன்னஸ் சாலிமு, ஆண்பால் வகையில் வரக்கூடிய பன்மை ஒன்றுக்கு மேற்பட்டவை, பெண்பாலில் வரக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஏராளமான வகைகள், எந்தெந்த முறைகள் எல்லாம் அது வருது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக இன்னொரு பாடத்தை பார்க்குறோம் அப்படின்னாக்க, இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது 1வது வருஷம் 2வது வருஷத்தில் வந்து எப்படிப்பட்ட பாடங்களில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து சுட்டி காட்டுது. அடுத்ததாக அல் முலாஃபு வல் முலாஃபு இலைஹி, இணைக்கப்படும் பெயர்ச்சொல் மற்றும் தன்பால் இணைக்கப்பட்ட பெயர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து ரொம்ப அழகா வந்து சுட்டி காட்டுறாங்க. முலாஃபு அப்படின்னாக்கா அதனை அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சொல்லோடு இணைக்கப்பட்ட இன்னொரு பெயர்ச்சொல் இது. இந்த இணைப்பின் மூலமாக அது மாரிஃபத்தின் குறிப்பு பெயர் சொல்லாக மாறும் அல்லது குறிப்பிட்ட அர்த்தம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான பாடத்திட்டங்கள் முறைகளை ரொம்ப அழகா வந்து சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக வந்து லமீர் பற்றி உண்டான ஒரு பாடங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அத்துஃப் அப்படிங்கிற ஒரு பாடம், இந்த இணைப்பு. லமீர்னாக்க மறைவான விஷயத்தை பற்றி பேசுறது, மறைந்திருக்கக்கூடிய ஒன்றை பற்றி, முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எப்படி இருக்கிறத பற்றிலாம் முன்னாடி எடுத்து சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து ஒரு ஏற்கனவே வந்து பட்டம் வாங்கியவர்கள் வந்து ஒரு 4-5 நாள் படிச்சாங்கன்னாக்கா திருப்பி அவங்களுடைய அரபு இலக்கணத்தில் வந்து ஒரு புதிய இது வந்து தெரிஞ்சிடும். அதுபோல வந்து 1, 2, 3 வருடங்களை முடித்து விட்ட மாணவ செல்வங்கள் இருக்காங்க இல்லையா, அரபிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய அவர்கள் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய அளவிலான ஒரு புலமைத்துவம், அரபு இலக்கணத்தில் வந்து ஒரு புலமையை வந்து தங்களுக்குள்ளாகவே பெற்று தங்களுடைய வந்து பாடத்தில் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல நிஸ்வான் மதரசா என்று சொல்லக்கூடிய மகளிர் மதரசாக்கள்ல படிக்கிறாங்க இல்லையா அந்த பெண்கள், அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கண்டிப்பா படிக்கணும். ஏனென்றால் வந்து மதரசால எந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களோ அந்த அளவுக்கு தான் சொல்லி தருவாங்க. அப்போ நாம நம்முடைய மொழி வளமையை வளர்த்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இதை வந்து கண்டிப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பல பதிப்புகள் வந்து கண்டது, மென்மேலும் பல பதிப்புகள் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து அடையணுங்கிறத நான் வந்து விரும்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாடத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 உதாரணங்கள், அதை திரும்ப திரும்ப எப்படி எழுதுறது, எப்படி சொல்லி காட்டுறது அப்படிங்கிறதும், அதுவும் இல்லாமல் வந்து மிக தெளிவாக இலகுவான ஒரு வாக்கியத்தை வந்து, அதாவது எனக்கு வந்து அரபிக்கில் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்றாலும் சில பேருக்கு வந்து அரபில் வந்து டச்சு வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும், பட்டம் வாங்கினதுலேருந்து குறைச்சலாக இருக்கும். அவங்க எடுத்து பார்க்கும்போது பரவாயில்லையே, நல்லா இருக்குது, அடடா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து ஒரு ஆர்வத்தை, மொழியின் மீது உண்டான ஒரு ஆர்வத்தையும், தனித்து அரபிய நூல்களை வந்து வாசிக்கக்கூடிய ஒரு திறமையும் இந்த நூலை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நூலை அந்நஹ்வுல் வாதிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை எல்லாருக்குமே நான் பரிந்துரை செய்கிறேன். அரபு மொழியை கற்றுக்கிறவங்க, அப்சல் உலமா படிக்கிறவங்க, மதரசாக்களில் ஓதக்கூடிய அரபு கல்லூரி ஆண் மாணவர்கள், அதிலும் மிக மிக குறிப்பாக பெண் மாணவிகள் இதை இருக்கணும். அதுபோல் வந்து பெண் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருந்தைகளும் இதை வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்பதை வந்து சொல்லிக்கொண்டு, இதுபோன்ற நல்ல பல ஆக்கமான பாட நூல்களையும்
ஆசிரியர்கள் வந்து சமூகத்துக்கு தரணும். ஆலிம் பெருமகனாக இருந்து, அதாவது எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த துறை சார்ந்த ஒரு இலகுவான விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் இதுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது அப்துல் அசீஸ் ஆலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நூல் வந்து அந்நஹ்வுல் வாலிஹ், ஷேக் தாவூத் மஹ்தரி ஹஸ்ரத் ஜமாலி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.